உலக தமிழர்களுக்கு என் அன்பான வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து நல்ல ஒரு சூப்பரான ஜூஸ் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், ரொம்ப வந்து ஹெல்த்தியானதும் கூட. இது வந்து OCP அப்படின்னு சொல்லலாம் ஷார்ட் ஃபார்மாக, ஆரஞ்ச் கேரட் அண்ட் பப்பையா. ஸோ அதான் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு முழு ஆரஞ்சு எடுத்திருக்கேன், அப்புறம் ஒரு ஃபுல் கேரட் எடுத்திருக்கேன், அப்புறம் பப்பையா வந்து நம்ம ஃபுல்லாக போட போதில் ஒரு 375 கிராம் கரெக்டாக என்ன எடுக்கலாம், இல்லை ஓரளவுக்கு நல்லா கைப்பிடி ஃபுல்லாக நம்ம வந்து இவ்வளோ எடுத்துக்கலாம். ஸோ இது மூணுத்தை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். எதுவும் சக்கரை எதுவுமே தேவையில்லை. மூணுத்தையுமே நல்லா ஒன்றா அரைச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். இந்த கேரட்டில் பார்த்திங்கன்னா வந்துட்டு நல்ல பீட்டா கேரட்டின் இருக்குது, ஆரஞ்சில் வந்து நல்ல விட்டமின் சி இருக்குது, பப்பையாவில் வந்து பீட்டா கேரட்டினும் இருக்குது, விட்டமின் சியும் இருக்குது, கூடவே வந்து டைஜஷனுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணக்கூடிய என்சைம்ஸ் நல்லா ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தும் இருக்குது. ஸோ இது மூணும் பண்ணி போட்டால் நல்லா சேர்ந்து மிக்ஸ் பண்ணி நம்ம நல்ல ஒரு ஜூஸ் குடிச்சோன்னா நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தான நல்ல ஒரு ஹெல்த்தியான ஜூஸ் குடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ அதான் நீ பார்க்க போகிறோம் வாங்க. ஸோ நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். நம்மளுடைய பப்பாளி பழம் விதையெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம தோல் எடுத்துகிட்டு இதை யூஸ் பண்ணிக்கலாம். அது கூடவே வந்துட்டு கேரட் எப்பவுமே கொஞ்சம் ஏதோ மண்ணு தான் இருக்கும், அதனால் இந்த மாதிரி தோல் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு கேரட்டில் ஃபுல்லாக தோல் சீவிட்டு அதையும் வந்து துண்டாக கட் பண்ணி போட போகிறேன். ஸோ இந்த அளவுக்கு ஒரு மீடியம் கேரட் எடுத்துக்கலாம். அதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா மூணுமே உள்ள ஆரஞ்சாக தான் இருக்கு நல்லா. ஸோ இந்த கேரட் சைஸ் போட போகிறேன். இது கூடவே வந்து ஆரஞ்சும் கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ இது ஹார்டான தோலாக இருக்கனால இதை நம்ம எடுத்துடலாம். ஸோ இந்த ஆரஞ்சு போட்டுக்கலாம். ஸோ இன்றைக்கி ஜூஸ் பண்ண நான் வந்து என்னோடய பிளெண்டர் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்களோட பிளெண்டர் அதாவது மிக்ஸி நீங்கள் எதில் வேணால் ஓட்டிக்கலாம். ஸ்மூதி மேக்கர் இருந்தால் அதில் பண்ணலாம். ஸோ நான் இதில் பண்ண போகிறேன். கேரட் வந்து தோல் சீவியாச்சு, ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் கட் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு ஈஸியாக அரை பண்ணணுன்றதுக்காக கொஞ்சம் குட்டி குட்டி பீஸாக போடுறேன். இந்த சைஸ் போடுறேன். ஸோ ஆரஞ்சு வந்து கொட்டை இருந்தால் நீங்கள் எடுத்துடலாம். இந்த பழத்தில் கொட்டை கிடையாது. ஸோ தோல் மட்டும் எடுத்திருக்கேன் நான். சிலதில் இதாக இருக்கும், 1-2 இருக்கலாம். ஸோ இதில் எடுத்துருவேன். இந்த மாதிரி கொட்டையை மட்டும் எடுத்துகிட்டு இந்த ஒயிட்டோடு சேர்த்து போடலாம். ஏன்னா அதெல்லாம் நல்லா ஃபைபர். ஸோ தோலெல்லாம் நல்லா போடுங்க. பப்பாளி பழம் வந்து இந்த விதையெல்லாம் ஸ்கூப் பண்ணி எடுத்துடுறேன். பப்பாளி வந்து டெய்லி ஆக்சுவலாக கொஞ்சம் சாப்பிட்லாம். கொஞ்சம் ஒரு 4-5 துண்டு சாப்பிட்டா அன்னையோட விட்டமின் ஏ கிடச்சிச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் அடிக்கடி நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஜூஸாகவும் நம்ம சாப்பிடும் போது இதெல்லாம் வந்து நமக்கு ஈஸியாகவே நல்லா குடிக்க முடியும். ஸோ தோலையும் வந்து சீவி எடுத்துறேன். ஸோ தோலையும் நிறைய பழம் இருக்குது, அதனால் அதை நல்லா கொஞ்சம் ஒட்டை வெட்டி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம பழம்லாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ ஓரளவுக்கு நல்லா ஒட்டை வெட்டி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் வந்து ஈஸியாக அரைப்பட்டுரும். ஸோ கொஞ்சம் குட்டி பீஸாக இருக்கும், கட் பண்ணிவிட்டு அப்படியே போட்டுக்கலாம். பப்பாளிலே தண்ணி இருக்கனால இந்த ஜூஸில் நம்ம வந்து தண்ணி போட போதில்லை. தண்ணி இல்லாமல் தான் நம்ம அரைக்க போகிறோம். சில ஜூஸ் நமக்கு தண்ணியோ இல்லைன்னா வந்து வேறு ஏதாவது ஆப்பிள் ஜூஸ் அந்த மாதிரி தேவைப்படும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம அப்படியே அரைச்சிடலாம். ஸோ நல்லா வெயில் அடித்தா நம்ம வந்து கொஞ்சம் ஐஸ் க்யூப் போட்டு குடித்தா நல்லாயிருக்கும். ஸோ சில்லாக இருக்கும். அதனால் இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும் நீங்கள் போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 2-3 ஐஸ் க்யூப் போட போகிறேன். ஸோ நான் ஒரு 3 ஐஸ் க்யூப் போட்டுக்க போகிறேன். இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஒன்றா பிளெண்ட் பண்ணிடலாம். நல்ல பப்பாளி பழம் வந்து நல்லா பழுத்திருந்தால் அந்த தண்ணியிலே அரைச்சிடலாம். அப்படி ஒரு வேளை இல்லைன்னா உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நீங்கள் வேணால் வந்து ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி வேணால் போட்டுக்கலாம். ஸோ நல்லா வந்து நம்ம ஒரு திக் பல்ப்பாக ஆக்சுவலாக நல்லா அரைச்சிருக்கோம். நல்ல ஒரு திக்கான ஹெல்த்தியான ஜூஸாக வந்து நம்ம குடிக்கலாம். இதை வந்து நான் அந்த ஜக்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். நம்ம போட்ட குவான்டிட்டிக்கு வந்து நல்லா இவ்வளோ வரும். ஸோ இதில் வந்து ஒருத்தரே நல்லா பெரிய கிளாஸில் குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து 2 கிளாஸில் நம்ம வந்து ஷேர் பண்ணி 2 பேர் கொடுக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நல்ல சூப்பரான ஒரு ஆரஞ்சு கலர் ஜூஸ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நல்ல ஒரு ஹெல்த்தியான ஜூஸ் குடித்தா நமக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். ஸோ இது நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சீக்கிரமாகவே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ். பாய்.